ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிழிச்ச கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிடுறேன். தேவையான அளவுக்கு கிழிச்ச கருவாடு வாங்கி நீங்க வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, முருங்கைக்காய் கருவாட்டு குழம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால முருங்கைக்காவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா சில்லி பவுடர், மிளகாத்தூள், கருவேப்பிலை, கல்லுப்பு, புளி. அடுத்தது பாத்தீங்கன்னா கருவாட்டு குழம்புக்கு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டால் இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா கட் பண்ணி எப்பவுமே தண்ணியில் போட்டுடணும். கட் பண்ண உடனே தண்ணியில் போடணும். என்ன ரீசன்னா அப்போ தான் அந்த கத்திரிக்காயோட கலர் மாறாது. அதுக்காக தான். அது மாதிரி சுடு தண்ணி எடுத்து வச்சுக்கணும். என்ன காரணம்னா கருவாடு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை அந்த சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சிங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணாதான் நம்ம கருவாட்டு குழம்புக்கு அதை ரெடி பண்ண முடியும். இப்போ சுடு தண்ணியில் அந்த கருவாடு போட்டு வச்சாச்சு. கருவாட்டு குழம்புக்கு பார்த்தீங்கன்னா புளிப்பு நல்லா இருந்தால் தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது பாருங்க, இவ்வளோதான் தண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதில் ஒரு எலுமிச்சப்பழம் சைஸில் புளி எடுத்து நல்லா கரைக்கிறோம். புளி கரைச்சல் ரெடி பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இது எப்படி கரைக்கிறதுனே சந்தேகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. தண்ணியில் புளியை போட்டாச்சு. இப்போ நல்லா வடிகட்டி அந்த கரைச்சலை எடுத்து வைக்கிறோம். மறுபடியும் என்ன பண்ணுறோம், தண்ணியை அதில் நல்லா ஊற்றுறோம். ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு நல்லா புளிப்பாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை நல்லா கரைச்சி நம்ம அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக அந்த புளி கரைச்சலில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் புளி கரைச்சல் ரெடி பண்ணி வச்சுக்கணும் கருவாட்டு குழம்பு செய்யறதுக்கு. நல்லா நல்லா வடிகட்டணும். நம்ம அந்த புளி கரைச்சல் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் சில நேரத்தில் மண் இருக்கும். ஸோ அதனால் நல்லா வடிகட்டி லாஸ்ட்டாக இருந்து பார்த்தீங்கன்னா மண் இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு நல்லா தெளிவாக இருக்கிற அந்த புளி கரைச்சலை நம்ம குழம்புக்கு எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ திப்பி அந்த லேசான மண்ணெல்லாம் தெரியுது பாருங்கள். அது வேஸ்ட், அதை நம்ம கீழே ஊற்றிடணும். இதில் இந்த மசாலா தூளை பற்றி நான் சொல்கிறேன். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மிளகாய் மட்டுமே போட்டு அரைச்சி சில்லி பவுடர் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தனியாத்தூள், மஞ்சள் தூள்லாம் கூட போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா, எங்கள் வீட்டுக்கு இந்த மசாலா தூள் இதில் தனியாத்தூள், மிளகாய், அப்புறம் சில அந்த கடலப்பருப்பு, இது மாதிரி மிளகு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அந்த மசாலா தூள் ரெடி பண்ணி வைப்போம். ஸோ இது மாதிரி மொத்தமாக சேர்த்து ரெடி பண்ணி வைக்கிற இந்த மசாலா தூளை கருவாட்டு குழம்புக்கு யூஸ் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ கருவாட்டு குழம்பு எப்படி செய்ய போகிறோன்னு பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த கருவாடு க்ளீன் பண்ணுறதுனா எப்படி, எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், அந்த சுடு தண்ணியில் அந்த கருவாடு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதை எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள்.
எப்பவுமே அந்த மண்டையை பிச்சுட்டு அந்த சைடில் இருக்கிறதுலாம் பிச்சிடணும். அதே மாதிரி அந்த வாழையும் பிச்சிடணும். இது சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊறுச்சு இல்லையா, அதனால் அதில் இருக்க டர்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும். குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்க. ஸோ இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் இல்லையா, இதை தான் வந்து குழம்புல வந்து நம்ம போட போகிறோம். மற்ற அது எல்லாத்தையும் அலசி கீழே ஊற்றிடலாம். ஒரு வாட்டி அலசிட்டு தான் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கருவாடு வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை க்ளீன் பண்ணிட்டு அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு இப்போ இதை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா இதை மட்டும்தான் கருவாட்டு குழம்புக்கு போட போகிறோம். ஸோ இன்னொரு வாட்டி ஃபைனலாக அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் தான் கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள். கிழிச்ச கருவாடு, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், பூண்டு அந்த தோலை உரித்து வச்சுருக்கோம், கருவேப்பிலை, இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் சேர்ந்த ஒரு மசாலா தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு, முருங்காய், புளி கரைச்சல், இது வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய். அதே மாதிரி இந்த பூண்டை வந்து குழம்புல போடும்போதே நல்லா நசுக்கிட்டு போட்டோன்னா நல்லா இன்னும் டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நாங்கள் கொஞ்சம் ஒரு 3 பேருக்கு தான் குழம்பு வைக்கிறதுனால நாங்கள் நிறைய கருவாடு வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணல. தேவையான அளவுக்கு கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சில பேருக்கு கருவாடுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படின்னும் போதே இதை விட அதிகமான எண்ணிக்கையில் கூட நீங்கள் வந்து கருவாடு வந்து குழம்புக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நீங்கள் கருவாடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கருவாட்டு குழம்பு இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ கருவாட்டு குழம்பு சமைக்கலாம் வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சமைக்க போகிறோம். கருவாட்டு குழம்பு சமைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸை வந்து ஆன் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே பாத்திரத்தை வைக்கிறோம். கடாயில் என்ன பண்ணியிருக்கோன்னா கடலை எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. அதில் வந்து கடுகு போட்டிருக்கோம். கடுகு நல்லா பொரியுது பாருங்க. இப்போ அதில் வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். அந்த நேரத்தில் அடுத்து தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளியை வந்து போடுறோம். போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். எந்த குழம்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி அது நல்லா இருந்துச்சுனாலே குழம்பு ஆட்டோமேட்டிக்காக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் தண்ணியில் போட்டிருந்தோம் இல்லையா, அதை நல்லா அலசி எடுத்துட்டு அதையும் கடாயில் போட போகிறோம். போட்டு வதக்கணும். பாருங்க, அதை எடுத்துட்டு தண்ணியில் இருந்ததை எடுத்து கடாயில் போட்டாச்சு. உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயையும் இப்போ அதை நல்லா வதக்குறோம்.
நெக்ஸ்ட் முருங்கைக்காய் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு ஒரு வதக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா சில்லி பவுடர், இதுலயே மஞ்சள் இருக்கு, தனியா தூள் இருக்கு. ஓகேங்களா, அந்த மசாலா தூளை தான் இப்போ நாங்கள் வந்து போடுறோம். உங்க வீட்டில் மிளகாய் தூள் தான் இருக்குன்னா அது கூட தனியா தூள் மஞ்சள் தூளையும் குழம்புல போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதே மாதிரி அலசி நம்ம வச்சிருந்தோம் இல்லையா கிளீன் பண்ணி கருவாடு, அதையும் அதுல மொத்தமா போட்டாச்சு. தேவையான அளவுக்கு கல்லுப்பு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம போட்டுடணும். அடுத்தது என்ன பண்றோம்னா, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த புளி கரைச்சலை இன்னொரு வாட்டி நல்லா இருத்து அந்த குழம்புல ஊத்திடணும். சரி, ஏதாச்சும் ஓடு எதனா இருந்துச்சுன்னா கூட இப்ப கூட வந்துடும், அதை நம்ம தூக்கி போட்டுடலாம். அந்த புளி கரைச்சலை மட்டும் குழம்புல நல்லா விட்டுடணும். இப்ப எல்லாத்தையும் ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை நல்லா குழம்புல தூவி விட்டுடணும். எந்த குழம்புலையுமே கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டீங்கன்னா அந்த குழம்புக்கு நல்ல ஒரு வாசமா நல்ல டேஸ்டா இருக்கும். அதை லாஸ்டா எப்பவுமே போட்டுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படிதான் ஒரு கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணணும். பூண்டு வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பூண்டை நசுக்கி வச்சிருந்தோம். அந்த பாருங்க, இந்த பூண்டை எப்ப ஆட் பண்ணணும்னா இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போதே லாஸ்டா ஆட் பண்ணணும். அப்ப இன்னும் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அந்த கருவாட்டு குழம்புக்கு. இப்ப வந்து குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதே மாதிரி உங்க வீட்லயும் கிழிச்ச கருவாட்டு குழம்பு செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வேற ஏதாச்சும் வீடியோ பண்ணணும், வேற ஏதாச்சும் சமையல் வீடியோஸ் பண்ணணும்னாலும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. இப்ப பாருங்க, நல்லா குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சாலே குழம்பு நல்ல சுவையா தயாராயிடும். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் தட்டு போட்டு கூட இந்த குழம்பை நல்லா மூடி வச்சிடலாம். அப்ப இன்னும் ஃபாஸ்டா வந்து இந்த குழம்பு வந்து கொதிச்சு ரெடி ஆயிடும். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, நான் பூண்டு நசுக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்ப லாஸ்டா ஃபைனலா என்ன பண்றோம், குழம்புல போட்டாச்சு.
நல்ல கருவாட்டு குழம்பு வாசனையும் வந்துடுச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கருவாட்டு குழம்பு இப்படிதான் ரெடி பண்ணணும். எங்களுக்கு கிழிச்ச கருவாடு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த கருவாட்டு குழம்புல கிழிச்ச கருவாடு பயன்படுத்தினோம். உங்களுக்கு வேற ஏதாச்சும் கருவாடு பிடிச்சிருந்தாலும் நெத்திலி கருவாடு இல்லை வேற உங்களுக்கு எது விருப்பமோ அந்த வாழை கருவாடு இல்லை உங்களுக்கு எது விருப்பமோ அந்த கருவாடை நீங்க யூஸ் பண்ணி இது மாதிரி கருவாட்டு குழம்பு செஞ்சு பாருங்க. இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குற மாதிரி இருந்தா மறக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுவையான கிழிச்ச கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. Thank you.